ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறோம்னா டை அகெயின் அப்படின்னு ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். சரி, இப்போ இந்த ஓட்டையில் விழுந்தோன்னா அவுட் ஆகிடுவோம். நான் தான் இப்போ தான் விளாட்றேன். சரி, விளாட்லாம். சரி, பெட்டி என்னது அது? அந்த பெட்டிக்குள்ளே போகணுன்னு தானே சொன்னாங்க. சரி, போச்சு. என்னதா அது எந்த இடத்துல வேற அந்த குழி மேக் ஆகுது வேற ஞாபகம் வைக்க முடியல. எத்தனை வாட்டி பயமா இருக்கு. வின் ஆயிட்டோம். எப்படியோ எங்கே குழி மேக் ஆகுது ஒன்றும் தெரியல. இப்போ நேராக போனால் எங்கேயாச்சும் குழி ஃபார்மா நினச்சேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கே அந்த ஹோல் மேக் ஆகி கூட தெரில. குதிடா. குதிச்சாலும் அங்கே இது மாதிரி செவ்வறு மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ். வாட்? ஃப்ரெண்ட்ஸ் குதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. குதிச்சாலும் இதாகுது. வந்துட்டோம், தப்பிச்சிட்டோம். அச்சச்சோ, நினச்சேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? நான் குதிக்கல, குதிக்காமல் சும்மா குதிக்கிற மாதிரி ஆக்ஷன் போட்டேன்னா அது நவுந்துருச்சு. சரி வாங்க. இவன் வேணுன்னே இப்படி பண்ணுறானா? ஒன்றுமே புரியல. குதிக்கிற மாதிரி எத்தனை வாட்டி பண்ணாலும் குதிக்க மாட்டேன். பார்த்தீங்களா? அச்சச்சோ,
எம்மா எனக்கு அவுட்டு. வின் ஆயிட்டோம். ஸோ இந்த ஆடு வேற அப்பப்போ போட்டுறானுங்க. என்னது இது? இது ரொம்ப அச்சோ. வின் ஆயிட்டோம். என்னங்க இது டேக் ஏ பிரேக்குன்ட்டு. இப்போ நம்ம ஆடே வரக்கூடாதுன்னா ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது இந்த கேமை லாங் ப்ரெஸ் பண்ண ஆப் இன்ஃபோ மேலே இருக்கா, அது அமுக்கலாம். டேட்டா யூசேஜ்னு ரெண்டாவது இருக்கா, அதில் போனால் மொபைல் டேட்டா வைஃபை ஆஃப் பண்ணால் இந்த மாதிரி காமிக்க. மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணால் உங்களால் கேம் விளையாட முடியாதுன்ட்டு. அதெல்லாம் நம்பக்கூடாது. உள்ளே போனால் இந்த மாதிரி மெசேஜ் காமிக்கும், செட்டிங்ஸை மாற்றிங்க ப்ளீஸ் அப்படின்னு காமிக்கும். நம்ம பண்ணவே கூடாது அந்த ஒரு விஷயத்தை மட்டும். இனிமேல் நமக்கு கேமை ஆட் பண்ணாமல் ஃப்ரீயாக பார்க்கலாம். என்ன லோட் ஆகுது? ஸோ டேப் டு டை அப்படின்னு கீழே காமிக்குதா. இப்போ செத்தா தான் நம்ம அந்த கேமுக்குள்ளே போக முடியும். இப்போ ஃபஸ்ட்டு அச்சோ எப்படி ஈஸி. இவனுங்க இதை பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் எப்படி குதிப்பேன்னு நினச்சேன், குதிச்சிட்டேன். வாட் த ஹெக்? என்னாச்சு? நெட்டை ஆஃப் பண்ணி வச்சாலும் ஆட் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இந்த கேம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். நான் மற்ற கேமுக்கெலாம் இதான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் அப்போ ஆட்லாம் வராது. நான் சொன்ன டெக்னிக் மற்ற கேமுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு வரமாட்டேது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படிலாம் எங்கேயாச்சும் புதக்கூடிய வைப்பானுங்கன்னு தெரியும். நியூ ஸ்கின்னா நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு நல்லா இருக்கு இந்த ஸ்கின்னு. டேக் ஏ பிரேக் எத்தனை வாட்டி வரும்? டேக் ஏ பிரேக் அப்படின்னாலே ஆடு வருது. நம்ம சுதாரிச்சுக்கணும். மேஜிக் டைல்ஸ் 3TM பியானோ கேம். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த கேம் விளையாடணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த கேமும் விளையாடி ஒரு வீடியோ போடுறேன். ஓ இதுவா? அச்சு இதுக்கு மேலே தொட்டா செத்துருவோம் நினச்சேன்.
எதுக்கு இப்போ இவன் அழுகிற மாதிரி ஆக்டிங் போடுறான்? டேக் எ பிரேக். எப்படியோ தப்பிச்சிட்டோம். Take a break before you die again. இப்படிதான் சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கு இது